இப்போ மானே கொஞ்சம் சாப்பாடு வச்சு குடியா. இரு, அவசரப்படாத, எனக்கு வேலை இருக்கு. வச்சு கொடுத்துட்டு வேலை பார்க்கலாம் இல்லையா? நான் வேலை பார்க்கறதா அவன் சாப்பாடு போடுறதா? நான் வேலையை முடிச்சுதான் எதனாலும் பார்ப்பேன். நான் ரொம்ப பசிக்குதியா, தலை சுத்துது. இரு, நான் சார் கூப்பிடுறாரு, பேசிக்கிறேன். சொல்லுங்க சார். சரிங்க சார், கொடுத்துறேன் சார். சரிங்க சார், வைங்க சார். ஆமாம், நாளைக்கு கொடுத்துருவோம் சார் அந்த காசை. பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துறேன் சார். சரிங்க சார். கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு போப்பா. இரு, சாப்பாடு சாப்பிடணும், ஒன்றும் ஆகாது, அவசரப்படாத, பொறுமையா இரு. வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான். சரிப்பா, நீ எப்போ வச்சு கொடுக்குறியா அப்போ வச்சு கொடு. இரு, குளிச்சுட்டு வந்து நான் வச்சுதான். சாப்பாடு போடுமா, பசிக்குது. சும்மா நான் இப்போ விளையாட போறேன், என் ஃப்ரெண்டோட விளையாட போறேன். ரொம்ப பசிக்குதுப்பா. நான் விளையாட போறேன்ட்டேன். மாத்திரை போடுறேன். அவ்வளவுதான், விளையாட போறேன். அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு என் பிள்ளை எனக்கு செய்யலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒன்று கேட்டுக்கிறேன், பெத்த அம்மா அப்பாவை கை விட்டுறாதீங்க. நம்ம கண் கண்ட தெய்வங்கள், நம்ம கண்ணில் பார்க்குற தெய்வம் நம்ம அம்மா அப்பா தான். வினை தீர்ப்பவன் வினையாக இருப்பான். எக்காரணம் கொண்டும் பெத்த தாய் தகப்பான கை விட்டுறாதீங்க. வாழும் தெய்வங்கள்.